காவேரி வந்து ஆஃபீஸை வந்து பார்த்துப்பாங்க கூட சேர்ந்து நம்ம விஜய் கூட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னோன்னே செமைய டென்ஷன் ஆகிறாரு. விஜய் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே இல்லைப்பா ஒய்ஃப் தானே அப்படி சொல்லிட்டு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. விஜய் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாரு. காவேரி வந்து ஷூரிட்டி கொடுக்குறாங்க விஜய்க்கு. இந்த மாதிரி வந்து 10 மாதம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணாலும் நான் வந்து அது வந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். எல்லா சொத்துக்களையும் வந்து நான் கொடுத்துருவேன் உங்ககிட்ட. நீங்கள் எங்கே கழுத்து போட்டு சொல்லுங்க நான் போயிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஷூரிட்டி கொடுக்குறாங்க. அதனால் விஜயும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்து வந்து விஜயோட ஆஃபீஸ்க்கு வந்து காவேரி வந்து போகிறாங்க. அங்கே வந்து விஜய் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. இங்கே பாரு இந்த ஆஃபீஸ்க்குன்னு சில டிசிப்ளின்ஸ் இருக்குது, அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் புரியுதா அப்படின்னு சொன்னேன். சார் உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து வரும்போது ஒரு எம்ப்ளாயை ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நானும் உங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு எப்போவுமே இங்கே வந்து எல்லாருமே எம்ப்ளாய் மாதிரி தான் நடந்துக்கணும், நீயும் அப்படி தான் நடந்துக்கணும். தாத்தா சொன்னதால் நீ ஒன்றும் ஓனர் ஆகிட மாட்டே புரியுதா. முதல்ல அடிப்படையிலேருந்து கற்றுக்கோ இந்த வேலையை, அதுக்கப்புறம் தான் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே நான் கண்டிப்பாக கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம காவேரி வந்து ரொம்ப சூப்பராக வந்து அழகாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அதை பார்க்குற வந்து விஜய் வந்து ஆச்சரியப்படுறாரு. காவேரி வந்து இவ்வளோ டேலண்ட் ஆனவளா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து காவேரி வந்து சரியாக கற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விஜய் வந்து அவங்க மேனேஜர்கிட்ட கேட்குறாரு. என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னோடனே இல்லை சார் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க சார். என்ன ஐடியாவா, அவள் சொல்கிற ஐடியாலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் இல்லை சார் நல்ல ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாரு. பார்த்தா பெஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, பரவாயில்லையே உண்மையிலேயே காவேரி டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து விஜயோட மேனேஜர் விஜய்கிட்ட வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஃபேஷன் ஷோக்கு வந்து நடத்த போகிறாங்கல்ல சார், அதுக்கு நம்ம ஸ்பான்சராக போக போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணணும் சார். ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிறவர் வந்து இன்றைக்கி வரல சார், என்ன பண்ணுறதில்ல, எப்படி அவர் லீவ் போட்டார் அப்படின்னு. இல்லை சார் முக்கியமான வேலையாக போயிட்டார், இப்போ இந்த இதெல்லாம் யார் சார் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னோடனே சரி வேறு யாராவது அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், நான் எப்படி வர முடியும், எனக்கு முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சார் அப்படின்னோடனே காவேரி உடனே நான் வரேன், நான் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன், அதெல்லாம் உனக்கு தெரியாது, என்கிட்ட கொஞ்சம் கொடுத்து பாருங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சார் மேடம் தான் வரேன்றாங்களே சார், நான் கூட வந்து பார்த்துக்கிறேன் சார், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அடுத்து வந்து காவேரி ரொம்ப அழகாக வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் ரொம்ப அழகாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாமே அழகாக செய்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய் வந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. பார்த்து அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குது, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்களே, எப்போவுமே வந்து இந்த அளவு பண்ணதே இல்லையா அப்படின்னா. சார் மேடம் தான் சார் ஐடியா நிறைய கொடுத்தாங்க, அதனால தான் எங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னோடனே உடனே வந்து காவேரி பார்த்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறார். பரவாயில்ல இவ டேலண்டாக தான் இருக்கா, தாத்தா வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு போல் இருக்கு, ஆனால் வாய் தான் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்ன விஜய் சார் எப்படி இருக்குது, ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஜய் வந்து எல்லாருமே பாராட்டுறாரு. அடுத்து வந்து காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே காவேரி வந்து ரொம்ப அழகான சாரீ வேர் பண்ணிட்டு சூப்பராக ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடியாகி வந்திருக்காங்க. மேம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வந்திருக்கவங்கள பாராட்டுறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து ஒரு நிமிஷம் வந்து காவேரி அப்படியே மெய்மறந்து பார்க்குறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய் வந்து அப்படியே பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜய் பக்கத்தில் வந்து மேடம் நீ நில்லுங்க, விஜய் சார் மேலே வந்து கை கோர்த்து நில்லுங்க, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இல்லை சார் நீங்கள் தான் இந்த ப்ரோக்ராமில் வந்து ஸ்பான்சராக இருக்கீங்க, கண்டிப்பாக மேடம் உங்களையும் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து தான் ஆகணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு விஜய் சரி அப்படியே நிற்கிறோம் அப்படின்னோடனே விஜயோட கையை வந்து அப்படியே காவேரி வந்து பிடிச்சு என்ன பண்ணுறாங்க அவங்களோட அணைச்சி நிற்கிறாங்க. இப்போ ஓகேவா சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு.